இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, பதவியேற்ற அடுத்த நிமிடமே அரசியல் நெருப்பை விஜய் பற்ற வைக்க எதிர்வினை ஆற்றியிருக்கிறது திமுக. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன், வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்றெல்லாம் விஜய் கூற, கடந்த பட்ஜெட்டிலேயே தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை அறிவித்துவிட்டோம். அதன் பிறகுதான் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார். இப்போது மக்களை திசை மாற்றும் ஏமாற்று வேளையில் ஈடுபட வேண்டாம் என்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்குரல் எழுப்பியிருக்கிறார். இவற்றை கடந்து முதலமைச்சர் விஜய் இன்று கையெழுத்திட்ட 3 திட்டங்களில் இலவச மின்சாரம் பற்றிய சர்ச்சைகளும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாதத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று தேர்தலுக்கு முன்பு தெரிவித்துவிட்டு, இப்போது 500 யூனிட்டுகளுக்குள் பயன்படுத்தினால் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது விஜயின் மீதான நம்பிக்கையை கொஞ்சம் அசைத்து பார்த்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல், விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதும், 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதும் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து விஜய் மக்களின் நம்பிக்கையை தக்க வைத்து கொள்ள கவனமுடன் பயணிப்பாரா என்பதுதான் இப்போதைய மிக பெரும் கேள்வியாக உருவெடுத்திருக்கிறது.